அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 11ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். அதேமாதிரி நீங்கள் சொல்கிற தகவல் எல்லாம் இன்றைய தகவல், அதில் தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது, டேட்டா மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய நியூஸ் இருக்காங்க, டைப்பிங் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டடிஸில் தகவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டடிஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள் நண்பரை ஷேர் பண்ண மாதிரி உங்களை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் சேனல் உங்கள் டைமை சேவ் பண்ணுமே தவிர மற்றபடி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு கிடைக்காது. ஸ்டாக்கை பற்றி நீங்கள் தான் நல்லபடியாக ஆராய்ச்சி தெரிஞ்சு அதுக்கப்புறம் வாங்குங்க. அதுமாதிரி இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு, டிவிடெண்டு, அதுக்கப்புறம் அப்கமிங் போர்ட் மீட்டிங், ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ். இந்த வருஷப்படி இருக்குது. இன்றைக்கி இந்த ஸ்லைடு விழுற மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட்டு எவ்வளோ பெருசாக விழுந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 300 பாயிண்ட் தான் விழுந்திருக்கு. பட் இன்றைக்கி என் போர்ட்ஃபோலியோ தான் ரொம்ப பெரிய அடி. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து ஆல்ரெடி என் பர்சனல் போர்ட்ஃபோலியோ ரத்த கலரியாக தான் இருக்குது. அது பாதிக்கு மேலே டவுனாக தான் இருக்குது. பட் இன்னொரு போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் க்ரீனாக இருந்துச்சு. அது இப்போது நல்லா ரெட்டு கிட்ட வந்துட்டு, நாளைக்கு இதே மாதிரி விழுந்துச்சுன்னா என் போர்ட்ஃபோலியோ ரெண்டுமே ரெட் ஆயிரும். ஸோ எஃப்ஐஎஸ் கேட்குறது ஒன்று தான், போதும்ப்பா நீங்கள் விற்றது போதும், இதோட நிறுத்திக்கலாம், கோட்டை தாண்டி இதை தாண்டி வராதிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அவங்க கேட்க மாட்டாங்க. இன்றைக்கும் 4486 கோடிக்கு ஓவரால் விற்று வச்சுருக்காங்க. எஃப்டிஐஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 கோடிக்கிட்ட பை பண்ணியிருக்காங்க. என்ன தான் இவங்க கஷ்டப்பட்டு பை பண்ணாலும் மார்க்கெட் கீழே தான் போயிட்டுருக்கு. காரணம் வந்து இவங்க விற்கிறதுனால. ஸோ இனியோட நிறுத்திக்கலாம், மேற்கொண்டு வேண்டாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் நாளைக்கு என்ன செய்கிறாங்கன்னு எஃப்ஐஎஸ். இதுக்கு மேலே போனால் போர்ட்ஃபோலியோலாம் ரத்தம் வடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுற எல்லாமே வந்துடும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்குன்னு பார்த்தீங்கன்னா சாட்டியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 82 ரூபா கரண்ட் பேஸு. கிட்டத்தட்ட 20 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு நல்ல ப்ராஃபிட் தான் 20 கோடிங்கிறது. பட் என்னென்னா ஒப்பீடு பார்க்கும்போது இந்த வீழ்ச்சி, மற்றபடி கம்பெனி 20 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் ஈரோனியில் டவுனாக இருக்குது. கோட்டன் நல்லா தான் ரிசல்ட் பண்ணியிருக்காங்க. சிர்கா பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 276 ரூபா கரண்ட் பேஸு, 11 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் 9% வந்திருக்கு. சேல்ஸ் 22% வந்திருக்கு. ஸோ சேல்ஸை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது சிர்கா பெயிண்ட்ஸோட இயர் ரிசல்ட்டு. ஜிபிடி ஹெல்த் கேர் லிமிடெட் 153 ரூபா கரண்ட் பேஸு, 12 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸும் 6% வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் 6% வந்திருக்கு. ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோட்டன் ரைட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். டிபிஎல் பிளாஸ்டிக் லிமிடெட் கரண்ட் பேஸ் 87, 7 கோடி ப்ராஃபிட். இயரில் 10% சேல்ஸ் வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் 18% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிபிஎல் பிளாஸ்டிக். டல்பிரோஸ் ஆட்டோமேட்டிக் காம்பனண்ட் 268 ரூபா கரண்ட் பேஸு, 24 கோடி ப்ராஃபிட். இயரில் 5% வந்திருக்கு, சேல்ஸ் 1% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் சேல்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஆசாபுரி கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் லிமிடெட் 8 ரூபா 16 பைசா கரண்ட் பேஸு, 4 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 101% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் சேல்ஸ் ஆனது 103% வந்திருக்கு. ஸோ ஓவரால் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆசாபுரி கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு கோல்டு கம்பெனி தான், ஆர்பிஜெட் ஜுவல்லர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 207, 13 கோடி ப்ராஃபிட். இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 67%, நெட் ப்ராஃபிட் ஆனது 93% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயரில். கோட்டன் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 60% மேலே ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் தங்க ஜுவல்லரிஸ் 2 கம்பெனியுமே நல்ல ஒரு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அடுத்து நம்ம பார்க்குது திரிபுவன் தாஸ் பீம்ஜி ஜவேரி லிமிடெட் 171 ரூபா கரண்ட் பேஸு, 30 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 25%, நெட் ப்ராஃபிட் 40% வந்திருக்கு. கோட்டன்லேயும் அதே மாதிரி தான். ஸோ இவங்களும் ஒரு எக்ஸலண்ட்டான சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வரிசையாக 3 கோல்டு கம்பெனியும் நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி டெக் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 1630, 18 கோடி ப்ராஃபிட். இயரில் 71% வந்திருக்கு, சேல்ஸ் 79%. ஸோ இது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. இந்த இயர் பார்த்தீங்கன்னா சேல்ஸு, பிட்டா, நெட் ப்ராஃபிட் எல்லாமே நல்லா உயர்ந்திருக்கு. பிஎன் ரஜி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 37 ரூபா கரண்ட் பேஸு, 1 கோடி 54 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 46% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் சேல்ஸும் டவுன் ஆயிருக்கு. கோட்டன் அதே தான். ஸோ ரிசல்ட்டு இந்த வாட்டி கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது பிஎன் ரஜி செக்யூரிட்டிஸோட லிமிடெட் ரிசல்ட்டு. பிர்லா சாஃப்ட் லிமிடெட் 507 ரூபா கரண்ட் பேஸு, 504 ரூபா, 117 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 1% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 27% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆர்பிஐடி மார்ஜின் டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. பட் கம்பெனி 117 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு சந்தோஷப்படலாம். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 5696 ரூபா, 20 கோடி ப்ராஃபிட். இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆனது 93% வந்திருக்கு. கிட்டத்தட்ட அப்படியே இப்போ ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கோட்டான அதே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ரொம்ப டவுனாக இருக்குது. இயர்லையும் கோட்டன்லையும் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனோட ரிசல்ட்டு. பெர்கர் பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 475, 296 கோடி ப்ராஃபிட். இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 3% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆனது 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இல்லை ஓரளவுக்கு அதே ப்ராஃபிட்னு சொல்லலாம், ஓரளவுக்கு ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம். ஸோ ரிசல்ட்டு எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை.
நீங்கள் இந்த டேட்டாவெல்லாம் கொஞ்சம் நீங்களும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நான் இதெல்லாம் காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் டைப்பிங் மிஸ்டேக்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஏன்னா ஒரே நாளில் வீடியோ போடும்போது எல்லாத்தையும் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் மிஸ்டேக் தான். ஸோ நீங்கள் அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தவறுகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு பின் பண்ணுறேன். நீங்கள் சொன்ன கமெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா பின் பண்ணிடுறேன். இல்லைனா அதில் தெளிவாக நான் படுத்திடுறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது மொயில் லிமிடெட் 301 கான் பேஸ் 64 கோடி ப்ராஃபிட் இயர் இயரில் 12% வந்திருக்கு. சேல்ஸ் 20%. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு இயர் இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க மொயில். அதுமாதிரி டிவிடெண்ட் வச்சிருக்காங்க. 4 ரூபா 2 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ் 301 ரூபா. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1.25%. ரெக்கார்டு வந்து 15 ஃபெப்ரவரி. எக்ஸ்டேட் வந்து 14 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டில் இருக்காங்க. கேம்பஸ் ஆக்டிவேர் லிமிடெட் 263 ரூபா கரண்ட் பேஸ் 46 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் இயரில் 87% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஆப்ரேட்டிங் மார்ஜின் சூப்பராக வந்திருக்கு. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக வரல, ஒரு 9% வந்திருக்கு. ஸோ சேல்ஸை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நல்லா வந்திருக்கு. ஸோ சூப்பரான ரிசல்ட்டு இயர் இயரில். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 70 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு இது ஒரு 0.25% வருது. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து 17 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து ஃபுட்வேரில் இருக்காங்க. ஏர்கோன் இன்டர்நேஷனல் லிமிடெட் 179 ரூபா கரண்ட் பேஸ் 86 கோடி ப்ராஃபிட். இயர் இயரில் பார்த்தீங்கன்னா 64% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. இயர் இயரில் சேல்ஸும் டவுனாக இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 1 ரூபா 65 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1% கிட்ட வருது. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து 17 ஃபெப்ரவரி. செக்டர் பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். பேமெண்ட் வந்து 28 ஃபெப்ரவரிக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐஏஎஃப்எல் கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் 219 ரூபா கரண்ட் பேஸ் 197 கோடி ப்ராஃபிட். இயர் இயரில் 30% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். சேல்ஸ் ஆனது 4% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் தான். நான் இங்கே டவுன்னு போட்டிருக்கேன். நீங்கள் இதை பார்க்காதீங்க. ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட் தான். ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டி கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் 219 ரூபா 3 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1.25%. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து 17 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. ஐஏஎஃப்எல் கேபிட்டல். என்பிசிசி இந்தியா லிமிடெட் 85 ரூபா கரண்ட் பேஸ் 142 கோடி ப்ராஃபிட். இயர் இயரில் சேல்ஸில் 17%. நெட் ப்ராஃபிட் ஆனது 24% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயர் இயரில் என்பிசிசி இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 53 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1/2%க்கு அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் வந்து 18 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட் ஐஆர்எஸ்டிசி 751 ரூபா கரண்ட் பேஸ் 341 கோடி ப்ராஃபிட். இயர் இயரில் சேல்ஸ் 10%. நெட் ப்ராஃபிட் ஆனது 14% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் தான். சூப்பர் ரிசல்ட்னு சொல்ல முடியாது. நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3 ரூபா அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் 0.25%க்கு அதிகம். ரெக்கார்ட் வந்து 20 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து ட்ராவல்ஸ் ரிலேட்டட் சர்வீஸில் இருக்காங்க. ஐஆர்டிசிசி. இசாப் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 4652 40 கோடி ப்ராஃபிட். இயர் இயரில் 6% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட். சேல்ஸ் ஆனது 12% வந்திருக்கு. ஸோ சேல்ஸை கம்பேர் பண்ணும்போது அதர் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் வந்து வெறும் 6% தான் வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது இயர் இயரில். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 23 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 6%. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து 20 ஃபெப்ரவரி. செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. பேமெண்ட்டு 7 மார்ச்சுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் லிமிடெட் 13,933 ரூபா கரண்ட் பேஸ் 269 கோடி ப்ராஃபிட். இயர் இயரில் சேல்ஸ் 10%. நெட் ப்ராஃபிட் ஆனது 17% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு இயர் இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் அண்ட் ஹெல்த். அதுமாதிரி 110 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 3/4%. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து 20 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து பர்சனல் கேரில் இருக்காங்க. இதோட பேமெண்ட்டும் 7 மார்ச்சுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின் லிமிடெட் 781 ரூபா கரண்ட் பேஸ் 68 கோடி ப்ராஃபிட். இயர் இயரில் சேல்ஸ் 4% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆனது 23% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ வீழ்ந்திருக்கு. ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. அதுமாதிரி 2 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் 0.25%க்கு அதிகம். ரெக்கார்ட் வந்து 21 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து கம்ப்ரஸர் பம்ப்ஸ் டீசல் இன்ஜினில் இருக்காங்க. பேமெண்ட் ஆனது 12 மார்ச்சுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். மீரா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 64 ரூபா கரண்ட் பேஸ் 1,34 லட்சம் ப்ராஃபிட். இயர் இயரில் சேல்ஸ் 53%. நெட் ப்ராஃபிட் ஆனது 191% வந்திருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு, எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயர் இயரில் மீரா இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 50 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 3/4% கிட்ட இருக்குது. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து 21 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஹுதாத்மாக்கி இந்தியா லிமிடெட் 215 ரூபா கரண்ட் பேஸ் 2 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1% கிட்ட வருது. ரெக்கார்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரில. ஸோ மேற்கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா டவுனாக தான் இருக்குது. இயர் குவார்டர் கொஞ்சம் டவுனாக தான் ரிசல்ட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டை மென்ஷன் பண்ணல. பட் ஒரு சின்ன சுருக்கமாக சொல்லிடுறேன். செக்டர் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங்கில் இருக்காங்க. ஹுதாத்மாக்கி இந்தியா லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. கார்பரண்டம் யூனிவர்சல் லிமிடெட் 1034 ரூபா கரண்ட் பேஸ் 13 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அப்ரெசிவ் அண்ட் பியரிங்ஸில் இருக்காங்க. 2 ரூபா பைசா 1 ரூபா பைசா இந்த மாதிரி ரேஞ்சில் போன வருஷம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. பொன்னடா இன்ஜினியரிங் லிமிடெட் 432 ரூபா கரண்ட் பேஸ் எஸ்எம்இ கேட்டகரியில் இருக்காங்க. 228 கோடியே 17 லட்சத்துக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு. சவுத் சென்ட்ரல் ரயில்வே தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க.
மெஜலனிக் கிளவுட் லிமிடெட் கேன்பேஸ் 71 ரூபா 52 கோடியே 97 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. ஒரு மேஜர் கிளைண்ட்னு சொல்லியிருக்காங்க. பேரை வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 207 ரூபா கேன்பேஸ் 3 கோடி ப்ராஃபிட்டு கொடுத்தது. ஆர்டர் யார் கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ICF இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை. NBCC இந்தியா லிமிடெட் 85 ரூபா கேன்பேஸ் 272 கோடியே 33 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. மொத்தமாக கிடச்சிருக்கு 2 ஆர்டர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாப் அது வந்து 170 கோடி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நவோதயா வித்யாலயா அவங்க பார்த்தீங்கன்னா 102 கோடிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போ கெயின் கண்டெய்னர்ஸ் லிமிடெட் கேன்பேஸ் 50 15 கோடியே 60 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். ஹாப்பி ஃபோர்ஜிங் லிமிடெட் 930 ரூபா கேன்பேஸ் 95 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு. இது கொடுத்தது பார்த்தீங்கன்னா லார்ஜ் குளோபல் மேனுஃபேக்சரர் அண்ட் சப்ளையர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல. அஜூர் மல்டி ப்ராஜெக்ட் லிமிடெட் 49 ரூபா கேன்பேஸ் 7 கோடியே 91 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது NHAI அது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. கடைசியாக நம்ம பார்க்குறது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் 200 ரூபா கேன்பேஸ் 6200 கோடிக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. என்ன தான் பெரிய ஆர்டர் கிடச்சாலும் இதுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. ஸோ கொடுத்தது பார்த்தீங்கன்னா தாமோதர் வேலி கார்பரேஷன் கொல்கத்தா இங்கேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸ்டாக்கில் எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டுமே இல்லை. இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சோம். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி இவ்வளோ தான். இந்த காணொலியை ரொம்ப இன்றைக்கி கொஞ்சம் எல்லோரும் கஷ்டமாக தான் இருப்பீங்க. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.